டிசீஸ் கிளாசிபிகேஷன் நம்ம சொல்லக்கூடிய இந்த நோய்களின் பிரிவுகள் அப்படின்னு பார்க்கையில மருத்துவத்துல இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் நம்ம சொல்லக்கூடிய தொற்றுகளினால் ஏற்படக்கூடிய வியாதி, மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற நோய்கள், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியை நம் செல்களை அளிக்கக்கூடிய நோய்கள், அடுத்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொல்லக்கூடிய வாழ்வியல் நோய்கள், ஹெரிடிட்டரி டிசீசஸ் சொல்லக்கூடிய மரபணு நோய்கள், அடுத்து இதுல எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா அதை கொண்டு போய் இடியோபதிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத பட்டியலிடப்பட்ட நோய்கள் அப்படின்ற ஒரு கிளாசிபிகேஷன் வைத்திருக்குது இன்றைய மருத்துவம். சரி, இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் தவிர்த்து மீதி நோய்களுக்கு மருத்துவரிடம் சென்று சார் இதற்கான முழுமையான தீர்வு உண்டா அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவா இருக்கும்? there is no cure, only management அப்படின்னு சொல்லுவார். இதை பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இன்னைக்கு மருத்துவ முறையில இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஆராய்ச்சி அறிக்கைகள் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய எச்சரிக்கை அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில இதுல அதிகமாக நெகிழி மரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் டிசீசஸ் அண்ட் டெத் அப்படின்றது முதன்மையாக இன்று இடம் வகித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் அதிக அளவு மரணங்களுக்கு மிக முக்கிய காரணமாகவும் அமையப்போகிறது அப்படின்றத இந்த உலக ஆராய்ச்சி நிறுவனங்கள் பல தரப்புல நம்மளுக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உணவு, நீர், சுவாசம் மூலமாக சராசரியாக ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 5 மைக்ரோகிராம் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடலுக்குள்ள எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது வெளியேறுவதற்கு நமது கல்லீரல், சிறுநீரகங்கள், தோள்கள் மட்டுமே உதவியாக இருக்கும். ஆனா இந்த 3 உறுப்புகளும் இந்த போராட்டத்தில் தோற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான சான்று தான் இன்னைக்கு நாம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிதை மாற்ற நோய்கள். அதுல சர்க்கரை, தைராய்டிட்டிஸ், ஆஸ்துமா, ஆர்த்ரைட்டிஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி, லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அல்சீமியர், பார்க்கின்சனிசம், சோரியாசிஸ், ஆட்டோஇம்யூன் டிசீசஸ், பிரெயின் டியூமர்ல இருந்து கேன்சர் வரைக்கும் இன்னும் பட்டியலிடப்படாத அனைத்து நோய்களுமே இதில் அடக்கம். சுகாதாரம், சுத்தம், மருந்துகளின் பக்க விளைவுகள் பற்றி அதிகமாக பேசக்கூடிய நாம இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஏற்படுத்தக்கூடிய நோய்களை பற்றி பேசுவதில்லை. காரணம் என்னன்னா அதை தடுக்கவோ தவிர்க்கவோ இயலாத ஒரு நிலையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு உண்மை. சரி, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்றது நம்முடைய உடலில் எவ்வாறு பரவுகிறது அப்படின்றத பார்ப்போம். முதலாவதாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல நாம பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபோம் தலையணைகள், மைக்ரோ ஃபைபரல் மெத்தைகள், பாலிஸ்டர் சோஃபா கவர், பாலிஸ்டர் ஸ்கிரீன்ஸ், அடுத்த பாலிஸ்டர்ல நம்ம போடக்கூடிய இந்த பெட் கவர், பில்லோ கவர், அடுத்ததாக நாம அணியக்கூடிய இந்த பாலிஸ்டர் உடைகள், முக்கியமாக காற்றில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இரண்டாவதாக பூமிக்கடியில் நாம் சேர்க்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்து மேலும் அதை நாம் பருகும் போது நம்முடைய உடலுக்குள் சென்று சேர்கிறது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான உணவுகளிலும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருக்கிறது. ஆகவே இந்த நீரின் மூலியமாக, உணவின் மூலியமாக, காற்றின் மூலியமாக நம் உடலில் சேரக்கூடிய இந்த கழிவுகளை முழுமையாக நீக்கம் செய்யக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் நமது சிறுநீரகம், நமது கல்லீரல் மற்றும் நமது தோள்கள் மூலியமாகத்தான் நீக்கம் பெற வேண்டும். ஆகவே சிறுநீரகத்தின் மூலியமாக முழுமையாக நீக்கம் பெறுவதற்கு ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனிதன் 2.5 முதல் 3 லிட்டர் தண்ணி குடிச்சாகணும். இரண்டாவதாக நமது உணவில் கலந்திருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நீக்கம் பெறுவதற்கு இந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து உணவில் அத்தியாவசியமாக நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதை நீக்கம் செய்ய முடியும். மூன்றாவதாக நமது தோள்களின் கீழே இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நீக்கம் செய்வதற்கு மிகவும் முக்கியமாக இந்த சானா பாத், இந்த நம்ம சொல்லக்கூடிய நீராவி குளியல் அப்படின்றது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. எனவே நமது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கழிவுகளை நீக்கம் செய்வதற்கு ஒரு சில பின்பற்ற வேண்டிய முறைகள் நாம் செய்தோமேயானால் முழுமையாக இதிலிருந்து நாம் வெளிவர முடியும். முதலாவதாக, நிலத்தடி நீரில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருப்பதனால் இந்த தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் RO வாட்டர் ஃபில்டர் ஒன்று வைத்துக் கொள்வது மிகவும் அத்தியாவசியம். இரண்டாவதாக, வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த தலையணைகள், மெத்தைகள், அடுத்து ஸ்கிரீனு, பில்லோ கவர், பெட் கவர் இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா காட்டன்ல வாங்கி யூஸ் பண்ணணும். பாலிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இதனோடு சேர்ந்து நமது பெட்ரூம்ல அந்த ஏர் ஃபில்டரை நம்ம வைத்துக் கொள்வது மிகவும் நன்று. மூன்றாவதாக, அன்றாடம் 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறதா நாம் வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். நார்ச்சத்து மிக்க நிறைய பழங்கள், காய்கறிகளை நமது உணவில் நாம் அன்றாடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
சப்போஸ் நம்மளால எடுத்துக்க முடியாத பட்சத்துல இந்த ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமது உடலில் இந்த தேக்கமுற்ற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கழிவுகள் நீக்கம் பெற்ற நல்ல ஆரோக்கிய நிலைகளில் நாம் என்றென்றும் வாழ்ந்திட முடியும். இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே இந்த பிளாஸ்டிக்ஸோடைய பயன்பாடு மிக அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக டீ கடையில் நீங்க வாங்கி குடிக்கக்கூடிய பேப்பர் கப் டீல ஆரம்பிச்சு வீட்டிற்கு நீங்க வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள் முதற்கொண்டு இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்ல தான் வருது. பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்ல தான் நிறைய உணவு பதார்த்தங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. நாமே குழந்தைகளுக்கு பள்ளிக்கு உணவை கொடுத்து விடுவது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல தான் கொடுக்கிறோம். எங்க போனீங்கன்னாலும் நீங்க இன்னைக்கு தண்ணி அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த பெட் பாட்டில் நாம சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல தான் தண்ணீர் எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய டேங்க் முதற்கொண்டு இன்னைக்கு பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. சோ இதை தவிர்க்க முடியுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா நம்ம இதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இப்ப நான் சொன்ன வழிகள் எல்லாத்தையுமே நீங்க பின்பற்றினால் நோய் நிலைகள் இல்லாம நிறைந்த ஒரு வாழ்வை ஆரோக்கிய நிலைகளில் என்றென்றும் வாழ்ந்திடலாம் என்று கூறி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.